எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஜன் சுகுமாரன், கிளம்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியினுடைய மாணவர். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கிருக்கிற விடயம் இந்த டெல்டா வேரியன்ட் பற்றியது. இப்போ COVID-19 குறிப்பாக இந்த புது வேரியன்ட் என்று கதைக்க வெளியிட்டாலே நிறைய பேர் கோபம் பெறலாம். ஒரு மாதத்துக்கும் ஒரு விதமான வைரஸ், அப்போ ஏன் வேக்சின் அடிக்கிறாங்க, வேக்சின் அடித்த பிரயோசனம் இல்லை. ஆகவே இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கிருக்கிற விடயம் இந்த டெல்டா வேரியன்ட் ஏன் முதலாவது வந்தது, டெல்டா வேரியன்ட் ஏன் ஆபத்தாக கருதப்படுது, ஆகவே வேக்சின் போட்டும் டெல்டா வேரியண்ட்டுக்கு எங்களுடைய வேக்சின் ஒர்க் பண்ண இல்லையா ஆகிய 3 கேள்விகளுக்குரிய பதில்களை தான் நாங்கள் பார்க்குறோம். முதலாவது இந்த வேரியண்ட் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விதத்தில் ஒரு ஆன்சரை கொடுத்தார். ஒரு 1000 வருடங்களுக்கு முதல் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதனை இந்த காலத்து பூமிக்கு கொண்டு வந்து விட்டால் அவர்களால் உயிர் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் முடியாது. அதாவது 1000 வருடங்களுக்கு முதல் இருந்து இந்த பூமியினுடைய சூழ்நிலையும் இப்போ இருக்கிற பூமியினுடைய சூழல்நிலையும் வேறு வாழ முடியாது. ஆகவே வருடங்கள் போக போக எங்களுடைய இந்த சூழல் மாறுபட எங்களுக்குள்ள இருக்கிற எங்களுடைய இயல்புகளை தீர்மானிக்கிற எங்களுடைய பரம்பரை அலகுகளும் மாறும். அந்த பரம்பரை அலகுகள் மாற அதாவது எங்களுடைய மனிதர்களை சூழலுக்கு ஏற்றபடி எங்களுடைய பரம்பரை அலகுகள் மாற்றிக்கொள்ளும். அப்படி மாற்றிக்கொள்கிற போது இந்த சூழலுக்கு பொருத்தமில்லாத மனிதர்கள் அழிஞ்சு போக மிச்சம் இருக்கிற மனிதர்கள் உயிர் வாழ்வாங்க. இதை சொல்றது நேச்சுரல் செலெக்ஷன். இப்படித்தான் இந்த பூமியில் மனிதர்கள் காலங்காலமாக நிலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே 2019 இந்த COVID-19 வைரஸ் மனிதர்களுக்குள்ள இப்போ எங்களுடைய மனித உடல் அந்த வைரஸினுடைய சூழல். ஆகவே இந்த வைரஸும் என்ன செய்யும் என்றால் மனித உடலுக்குரிய சூழலுக்கு ஏற்றபடி காலமாக தன்னை மாற்றிக்கொள்ளும். அப்படி மாற்றிக்கொள்ளுகிற போது இந்த வைரஸ் வேறு வடிவங்கள் உருவாகும். இதில் 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த வைரஸ் தங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது பலவீனம் அடையலாம். 2வது சான்ஸ் பலமடையலாம். இப்போ பலவீனம் அடைந்தால், உதாரணமாக இதுக்கு முதலும் COVID-19 போல பல வைரஸுகள் பூமியில் தொற்றி இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த வைரஸ் வேக்சின் இல்லாமலே அந்த வைரஸ் அழிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய ரீசன், அந்த வைரஸ் மனித உடலுக்குள்ள திரிவடையும் பொழுது, அதாவது புது வேரியன்ஸாக உருவாகின்ற பொழுது அது பலவீனம் அடைந்தால் எங்களை விட்டது தானா வெளியில் போகும். ஆனால் COVID-19 வைரஸில் இருக்கிற பிரச்சனை மனிதர்களுக்கு பாதகமாக இந்த வைரஸ் என்ன செய்யும் என்றால் பலமடைஞ்சு போகுது. இப்படி பலமடைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு வேரியன்ட் தான் இந்த டெல்டா வேரியன்ட். ஆகவே இப்போ இந்த வேரியன்ட் என்று சொன்னது COVID-19 ஒரு வடிவம், மனித சூழலுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு வடிவம், ஆனால் அது பலமடைந்த ஒரு வடிவம். 2வது கேள்வி, ஏன் இந்த டெல்டா வேரியன்ட் கொஞ்சம் வித்தியாசமாக கருதப்படுது? ஒரு 4-5 மாதங்களுக்கு முதல் இந்த இந்தியா பற்றி நாங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தோம். அதுக்குரிய ரீசன், இந்தியாவில் நிறைய பேர் செத்தாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் ரோட்டில் எல்லாம் செத்தாங்க. அதுக்குரிய ரீசனான வைரஸ் தான் இந்த டெல்டா வைரஸ். அதாவது டெல்டா வேரியன்ட் உருவாக்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. போன வருடம் டிசம்பர் மாதத்தில் தான் இந்த டெல்டா வேரியன்ட் இந்தியாவில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த டெல்டா வைரஸ் பரவிட்டது. குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இப்போ பரவ ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இது உண்மையான ஒஃபிஷியல் நியூஸ். டெல்டா வைரஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டால், நான் ஒரு 2 மாதத்துக்கு முதல் நான் ஒரு வீடியோ செய்தேன் இந்த UK வேரியன்ட் பற்றி. அதாவது UK வேரியன்ட் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்ததுக்குரிய காரணம், இந்த முதல்ல உருவாக்கப்பட்ட வுஹான் நாட்டில் பரவின COVID-19 வைரஸை விட UKயில் உருவாக்கப்பட்ட அந்த UK வேரியன்ட் ஆபத்தானது. கிட்டத்தட்ட 40% பரவும் தன்மை கொண்டது, 40% அதிகமாக பரவும் தன்மை கொண்டது. ஆனால் அதுக்கு மேலதிகமாக இப்போ பரவுற இந்த டெல்டா வைரஸ் இந்த UK வேரியண்ட்டை விட கிட்டத்தட்ட 60% அதிகமாக பரவக்கூடியது. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் ஒரு கொஞ்சம் வைரல் லோடே, அதாவது இப்போ எனக்கு சாதாரணமாக ஒரு வைரஸை நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும் என்றால் என்னிடம் அதிகமாக வைரஸ் இருக்கணுமே. இந்த சுரப்புகளில் அதிகமாக வைரஸ் இருந்தால்தான் இன்னொரு ஆளுக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் டெல்டா வேரியன்ட் இப்போ இன்னொரு கொஞ்சம் வைரஸ் இருந்தாலே ஈஸியாக இன்னொரு ஆளுக்கு நான் கொடுத்துடலாம். 2வது, நான் ஒரு கொஞ்சம் வைரஸை உள்ளுக்கு எடுத்தாலே அந்த வைரஸ் ஈஸியாக எனக்குள்ள பரவிடும். ஆகவே இதுதான் இந்த டெல்டா வைரஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை. முதல்ல உருவாக்கப்பட்ட வுஹானில் பரவின COVID-19 வைரஸ் ஒரு ஆளுக்கு தொற்றினால் என்னிடமிருந்து 2 பேருக்கு அந்த வைரஸ் பரவும். இதான் அதனுடைய பரவுற வேகம். ஆனால் இப்போ இருக்கிற டெல்டா வைரஸ் எனக்கு தொற்றினால் கிட்டத்தட்ட என்னட்ட இருந்து ஒரு 4 பேருக்கு ஒரேடியாக பரவக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆகவே டெல்டா வைரஸ் பரவக்கூடிய வேகம் அதிகம். 3வது கேள்வி, ஓகே டெல்டா வைரஸ் அதிகமாக பரவுது, ஓகே, ஆனால் இந்த டெல்டா வைரஸால் இறப்புகள் அதிகமாக இருக்குதா? அதுக்கு எதுவும் எவிடென்ட் இருக்கான்னு கேட்டால், ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ஒரு ஆளுக்கு டெல்டா வைரஸ் தொற்றி
அவருக்கு நோய் அறிகுறிகள் எல்லாம் அதிகரித்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய தேவை 2 மடங்காக கூடியிருக்குது. ஆனால் ஒரு டெல்டா வைரஸ் வந்து அந்த டெல்டா வைரஸ் வந்தால் இதன் மூலமாக அதிகமாக இறப்புகள் வருதான்றதுக்குரிய டேட்டா வந்து இன்னும் வெளியிடப்படையில. ஆகவே அதை பற்றி நான் கதைக்கல. இன்னும் குறிப்பாக இந்த யூகேல வந்து இன்றைக்கு வந்து அதிகமாக பரவுற வைரஸ் வந்து டெல்டா வைரஸ் தான். ஆகவே யூகேல இந்த டெல்டா வைரஸ் மூலம் பரவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து வேக்சின் ஏற்றாதவர்கள். ஆகவே குறிப்பாக அன்வேக்சினேட்டட் பீப்புள், வேக்சின் ஏற்றாதவங்களுக்கு இந்த டெல்டா வைரஸ் தொற்றி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட வேண்டிய தேவை வந்து அதிகமாக இருக்குது. 4வது இம்பார்ட்டன்ட் அண்ட் இறுதியான ஒரு கேள்விக்கு வந்தால், இந்த டெல்டா வைரஸுக்கு வேக்சின் ஒர்க் பண்ணுதா இல்லையா? ஆகவே இது பற்றிய நிறைய ஆய்வுகள் வந்து போயிட்டு இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் என்னென்றால், இந்த டெல்டா வைரஸுக்கு வேக்சின் ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ண இல்லையான்றதுக்கு 2 வேக்சினுக்குரிய தகவல் வந்து அதிகமாக இருக்குது. உதாரணமாக ஃபைசர், 2வது அஸ்ட்ராசெனிகா எனப்படுகின்ற ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின். இந்த 2 வேக்சினுக்கும் இந்த டெல்டா வைரஸினுடைய தன்மை எப்படி இருக்குன்றதுக்கு வந்து டேட்டா போதியளவாக இருக்குது. அதாவது இந்த ஃபைசர் மற்றும் இந்த அஸ்ட்ராசெனிகா எனப்படுகின்ற ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின் ஒரு டோஸ் எடுத்தால், அதாவது நீங்கள் ஒரு ஊசி எடுத்தீங்கன்றால் வைரஸுக்கு எதிராக உங்களை வந்து 33% மட்டும்தான் உங்களை பாதுகாத்து கொள்ளும். 2 டோஸும் எடுத்தீங்கன்றால் ஃபைசர் வேக்சின் கிட்டத்தட்ட 88% உங்களை பாதுகாத்து கொள்ளும். அஸ்ட்ராசெனிகா வேக்சின் வந்து கிட்டத்தட்ட 60% உங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆகவே இதில் இருக்கிற குறிப்பாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இங்கே என்னென்றால், ஒரு டோஸ் எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 30-33% பாதுகாப்பு தான் உங்களுக்கு வருது. 2 டோஸ் எடுத்தீங்கன்றால் கிட்டத்தட்ட உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வந்து டெல்டா வேரியண்ட்டுக்கு எதிராக உங்களுக்கு வருது. ஆகவே இதில் நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம், ஒரு டோஸ் நீங்கள் எடுத்தால் 2வது டோஸ் உங்களுக்கு சான்ஸ் வரையக்குள்ள நீங்கள் கட்டாயம் எடுங்க. 2வது விடயம், ஒரு டோஸ் எடுத்தால் இந்த வைரஸுக்கு எதிரான பாதுகாப்பு வந்து உங்களுக்கு குறைவாக இருக்குது. ஆகவே ஸ்டில் வந்து நீங்கள் சேஃப்டியாக இருங்க. ஆகவே இந்த COVID-19 வைரஸினுடைய நிறைய வகைகள் வந்து எங்களுக்கு வரலாம். இதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாதுன்னு கேட்டால், இயற்கையாக இந்த வைரஸ் எங்களுக்குள்ளே உருமாறி ஒரு கட்டத்தில் பலவீனம் அடையக்குள்ள வந்து அது இயற்கையாகத்தான் நிற்கும் ஒழிய, வேக்சின் போட்டு எங்களை வந்து இறக்காமல் நாங்கள் தடுத்துக்கொள்ளலாம் ஒழிய இந்த வைரஸை வந்து பூமியிலேருந்து அழிக்கலாம்னு கேட்டால் இப்போதைக்கு அது முடியாத காரியம். ஆகவே நாங்கள் இந்த வைரஸோட வாழ பழகிக்கொள்ளணும். குறிப்பாக சேஃப்டி மெத்தட், இந்த மாஸ்க்குகள் நாங்கள் பழைய சொல்கிற விடயங்கள்லாம் நாங்கள் திரும்பவும் சொல்கிறதுல பிரயோசனம் இல்லை. 2வது வேக்சின் போட்டவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களோட வீட்டில் நிறைய பேர் வேக்சின் போடாமல் இருக்கலாம். குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வேக்சின் இன்னும் வந்து ஏற்றுப்படையில். ஆகவே அவங்களுக்கு கூட வைரஸ் தொற்றலாம். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு ஸ்டில் சேஃப்டியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.